நாடகத்திற்கு இயக்குனர் திரு கே.ஆர். பரமேஸ்வரன் அவர்கள் தலைமையில் 17 கலைஞர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற 19ஆம் தேதி வந்து இந்த 2 நாடகங்களை பம்பாயில் 4 முறை நடத்திவிட்டு நேற்று யாகபுல் மகான சபா வாணி மகாலயம் இன்று நமக்காகவும் இந்த நாடகத்தை இங்கு நடத்தி வருகின்றார்கள். நேற்று முன்தினம் இயக்குனர் திரு பரமேஸ்வரன் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுதே அவர்கள் உரையாடலின் பொழுதே அவர்கள் இந்த நாடகத்தை தத்துவமாக எங்கள் கண்முன்னே கொண்டு நிறுத்தினார்கள். அதை போலவே பல ஆண்டுகளுக்கு பிறகு பல நாடகங்களை கண்டுகளித்த பிறகு இன்று இந்த நாடகத்தை பார்த்தபோது பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது மனதிலே ஒரு மகிழ்ச்சி பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்ல தேவையில்லை. அவர்கள் கூறினார்கள், சென்னையிலிருந்து தமிழகத்திலிருந்து எத்தனையோ குழுக்கள் பம்பாய்க்கு வந்து நாடகத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் பெரும் வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 3 ஆண்டுகளாக நாங்கள் முயற்சி செய்தவர்கள்தான் இப்பொழுதுதான் முதலாக சென்னை மாநகரத்திலே நாடகத்தை அரங்கேற்றுவதற்கும் சென்னை மாநகர நாடகத்திகளின் ஆசையை பெறுவதற்குமான வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியது என்று கூறினார்கள். அதை நாங்கள் மனதிலே குறித்துக் கொண்டோம். இந்த விழாவிற்கு பத்மஸ்ரீ பாலச்சந்தர், தென்னிந்திய பிலிம் வர்த்தக சபையின் தலைவர் பாலச்சந்தர், அதையெல்லாம் விட தொழில் நடிகர்கள் நாடகத்தை நடத்திக் கொண்டிருந்த காலத்திலே, அந்த காலத்திலே நாம் கலைத்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருந்த போது நாடகத்திற்கு ஒரு பரவசத்தையும் வரவேற்பையும் இதே போன்று நாடக நடிகர்கள் எல்லாம் நாடக பாத்திரங்களில் தாங்கள் வைத்து போகும்படியான பாத்திரத்தை உருவாக்கி வீட்டுக்கு சென்றாலும் மறுநாள் அலுவலகத்திற்கு சென்றாலும் அந்த நாடகத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாடகத்தை உருவாக்கி தந்தவர்கள் கே. பாலச்சந்தர் அவர்கள். அவர்கள் அன்று தேர்த்து கொடுத்த நாடக ரசிகர்கள் அந்த சக்தியின் பேரில்தான் இன்னும் சில நாடகங்கள் இன்று தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டு நாடகக்கலையை காப்பாற்றிக் கொண்டு வருகின்றது. ஆக இந்த நாடக குழுவை பாராட்டுவதற்கும் ஆசி கூறுவதற்கும் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கும் தகுதி வாய்ந்த ஒரு இயக்குனர் சகலமாக இந்த விழாவில் கொண்டிருக்கின்ற பாலச்சந்தர் அவர்கள் இந்த குழுவின் இயக்குனர் சூத்திரதாரி பரமேஸ்வரர் அவர்களுக்கு பட்டாளை அணிவித்து சேலையும் அணிவித்து பாராட்டை வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் கருத்து அக்கறையின் சார்பாகவும் தாழ்வுடன் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த விழாவின் தலைவர் விழாவேந்தர் எங்கே மூத்தவர்களே, பம்பாயை சேர்ந்த இந்தியன் டிராமாட்டிக் சென்டர் குழுவை சேர்ந்த நண்பர்களே, இதன் இயக்குனர் கே.ஆர். பரமேஸ்வரன் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே,
நாடகத்தை பார்த்துட்டு அதை முடிஞ்சு உடனே கைதட்டின உடனே எனக்கு ஒரு பெரிய பெருமூச்சாக வந்தது, மிகப்பெரிய பெருமூச்சாக வந்தது. இங்கே முற்றோடு பேசும்போது சொன்னார்கள், பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள். எனக்கு மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாடகங்களை நான் அதிகமாக பேசிட்டா தப்பாக இருக்கிறேன். நல்ல நாடகங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்புகளை தமிழகத்தில் நமக்கு தர மறுக்கிறார்களே என்று நினைத்து பார்க்கும் போதுதான் மனது வேதனையாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்லியிருந்தார்கள், தமிழகம் செத்துக் கொண்டிருக்கிறது. அதை நான் நம்பவே போவதில்லை. ஏனென்றால் தமிழ்நாடகம் பம்பாயிலே உயிருடன் இருக்கிறார். நான் இதெல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் நாடக தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது மராத்தி நாடகங்களையும், குஜராத்தி நாடகங்களையும், பெங்காலி நாடகங்களையும் பார்த்து ரசித்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் இங்கே நம்ம தமிழகத்தை நாம் போட முடியுமா என்றெல்லாம் நான் அழைத்து பார்த்ததுண்டு, சிந்தித்து பார்த்ததுண்டு. அப்படிப்பட்ட ஒரு அந்த நாடகங்களுக்கு ஈக்குவலாக, சமமாக, அதற்கு மேலாக ஒரு நாடகத்தை இது அனுப்பியிருக்க இந்த குழுவை எத்தனை பாராட்டினாலும் தான். அதாவது நாம் பேசுறதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் எது பேசினாலும் உண்மையா நெஞ்சத்திலிருந்து ஒரு வெளியில வந்து ஒரு வார்த்தை வந்து மேலுக்காக நான் சொல்வதே இல்லை. மேலுக்காக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது நான் அங்கே போவதில்லை. அதை நான் எது சொன்னாலும் உலக நடைத்தரத்திற்கு சொல்லுகிறேன் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நாடகத்தை பார்க்கும் போது 25 ஆண்டு நாடகங்களுக்கும் மேலாக நான் வந்து ஒரு பேக்கு போய் அந்த காலத்திலே நான் நாடகம் நடத்தி வந்த பாணிகளை மதிப்பிட்டு எல்லாத்தையும் எங்கேயோ நான் கொண்டு போகுது. அந்த நாடகத்தினுடைய அமைப்பு, அதனுடைய நரேஷன், அந்த நடிகர்களுடைய பங்கு, அதில் இருக்கின்ற அந்த இசை, ஒரு ஹோமோஜியஸா என்ன அளவுக்கு நாடகத்தை பண்ண முடியும் என்பதை, அதாவது நாடகத்தை பற்றி படிப்பவர்கள், நாடகத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற அவங்களுக்கு வேற புத்தகமே படிக்க வேண்டாம், இந்த ஒரு நாடகத்தை பார்த்தா போதும் ஆணை அடிச்சு மாதிரி சொல்லுங்க. வசனங்கள் எப்படி இருக்க வேண்டும், நடிகர்கள் எப்படி மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நாடகம் வந்து நாடகத்துக்கு நம்ம வரணும்னா கேட்கக்கூடிய நாடகங்களை கேட்பதற்காக நம்ம வரக்கூடாது, நாடகங்களை பார்ப்பதற்காக நாம் வர வேண்டும். நாடகம் என்பது ஒரு விஷுவல் வீடியோ, அதுல இருந்து நம்ம சொல்றதை ரசிக்கிறவங்க அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறார். அதில் நாடகத்திலே பார்ப்பதற்கு என்ன, கண்ணுக்கு என்ன அவர் கொடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அந்த முறையை பார்க்கும்போது இந்த நாடகக்கலையை, அதாவது அகில இந்தியாவிலும் பொறுமையோடு சொல்லிக்கூடிய அளவுக்கு தமிழ் நாடகத்தை உயர்த்தி இருக்கின்ற இந்த தலைப்புகளுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி வணக்கங்கள். எழுத்தாளர் பிவிஆர் ஒரு கைது நான் அடுத்த நாள் 3ஆம் நாள் வருவோம். அந்த நாடகத்தை நான் நேற்றே பார்த்துட்டேன். என்ன பார்க்காம இங்க விடாது. அந்த நாடகத்தை மட்டும் அவன் வேலை நடத்த போய் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த முதல் நாடகத்தை பார்த்துட்டு அப்புறம் பேசணுன்றதுக்காக நேற்றே அந்த நாடகத்தை பார்த்துட்டேன். பிவிஆர் அவர்கள் இந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார். நண்பர்கள் பிவிஆர் அவர்கள் என்னுடைய கலிகாரர்கள் எழுதி சாதிச்சிட்டேன். நானா பாதி எழுதி சாதிச்சு விட்டு திரும்ப கொண்டுட்டேன். அவர் எழுதி சாதிச்சு ரிட்டைர்மெண்ட் வரல இருந்து நல்ல மிகப்பெரிய நல்ல ஆவணங்களை எல்லாம் எழுதினவர். அவருடைய சிறுகதையை மனந்தோழத்தை கொண்டு சிறுகதை என்று நினைக்கின்றேன். அதை எவ்வளவு அழகாக ஒரு நாடகம் மாற்றம் பண்ணியிருக்கின்றார்கள். அதாவது நாடகம் மாற்றம்னா சும்மா அதை உட்காந்து அப்படியே சீனா பிரிக்கிறது இல்லை. அவர்களிலிருந்து அந்த முறையில் அந்த கான்செப்ட் இருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு சீனா பண்ணும்போது ஒவ்வொரு பக்கத்தில் இருந்த சீனு சிறுகதையாக ஒரு பேரா ஃபர்ஸ்ட் பேரா ஃபர்ஸ்ட் சீனு, 2வது பேரா செகண்ட் சீனு, 3வது பேரா தேர்ட் சீன் போடுற. முதல்ல அந்த நாடகத்தினுடைய கான்செப்டை நம்ம முடிவு பண்ணிக்கணும். அந்த நாடகத்தை நம்ம எப்படி சொல்ல போறோம், ஒரு சூத்திரதாரியையும் அந்த கேரக்டராக வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அழகான ஒரு வாணி. அதுல
கேரக்டரை சூத்திரதாரியாகவும் பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த இயக்குனர். இதெல்லாம் ரொம்ப ஹைஃப்ளூம் தியேட்டர். அதை நம்ம நாடகத்துல அந்த நாடகங்களை நாம் பார்த்து பயணிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமே நமக்கு யாரும் கொடுக்கவில்லை என்பது கூட வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். அப்படிப்பட்ட முறையிலே ஒரு சூத்திரதாரியாக இருந்து கொண்டு அதை கதாநாயகியாக இருந்து கொண்டு அந்த கதையை எப்படி அவர்கள் நடத்தி செல்கின்றார்கள் என்று பார்க்கும்போது அழகான ஒரு கதையை, அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தன்னுடைய தோல்வியிலே சுமந்து கொண்டு இந்த தேயார் பாடல்கள் எப்படி முதல் காட்சி முதல் வசனத்திலிருந்து கடைசி வரையில் கொண்டு செல்கின்றார் என்பதை நானும் ஒரு நாளாக இயக்குநராக இருந்தவன் என்கின்ற வானிலே அங்குலமாக ரசித்தவன் என்று இங்கே இருந்து அவருக்கு அவருடைய பாராளுமன்றங்களை நான் மாணவர்களுக்கு கூட தயாராக இருக்கின்றேன். நீங்கள் பார்க்க போகிற அடுத்த நாடகம் முரண்டி என்கின்ற நான்கின் நாடகம் அவர்கள் மிக அருமையான ஒரு அருமையான சிறுகதை. இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு கலைக்கும் ஒரு ஒரு பேசிக் ஒத்துமை இருக்கு. ரெண்டுலையுமே மனைவி கருத்தரிக்க வருகிறார் என்பதுதான் ரெண்டுலையுமே பேசிக் பாயிண்ட். ஆனால் நீங்கள் அந்த நாடகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதை வேறு விதமாக அவர் எப்படி சொல்ல முற்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மிக அழகாக கொண்டு வருவீர்கள். அதை எடுத்து பார்த்தபோது இந்த பிள்ளையை டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் நினைக்கிறேன். டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. ஆனால் கருத்து என்னவோ அதேதான். அதாவது வேண்டுமென்றே ஒரே கருத்தை எடுத்துக்கொண்டு இது வேறு விதமான மில்லியம் என்று சொல்வார்களே, அந்த மில்லியனை சொல்ல இவர் முயன்றிருக்கிறார், எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கும்போது இவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். முதல் கதைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட கரு ஒரு நடுத்தர ஒரு கிராஜுவேட் ஃபேமிலி. அடுத்த கதைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு மீடியம் ஒரு கீழ்குலத்தை சேர்ந்த ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம், ஏழை குடும்பம். இங்கேயும் குழந்தை இல்லை என்றால் என்ன செய்கின்றார்கள், அங்கேயும் குழந்தை இல்லை என்றால் என்ன செய்கின்றார்கள். குழந்தை பிறக்கவில்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பாவம் யார் படுத்தப்படுகிறார்கள் என்றால் பெண்கள் தான் பாராயப்படுத்தப்படுகிறார்கள் என்பது இரண்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பையான ஒரு கருத்து. அந்த கருத்தை நீங்கள் நாடகத்தை பார்க்க போகிறீர்கள். இவ்வளவு ஒரு நல்ல நாடகத்தை பொறுத்த ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அன்னைக்கு ஒரு விழாவில் வந்த போது கூட நம்ம விழாவில் முத்தவர்கள் கேட்டுட்டாரே, தமிழக நாடக ரசிகர்களை மக்களின் பாரதியார் அவர்கள் நாடகத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டார். வர முடியுமோ இல்லையோ, என்னால் இந்த காலத்துக்கு போட்டி போட்டு நாடகம் எழுத முடியுமோ போட முடியுமோ என்னால் தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த முத்தவர்கள் வந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவர்கள் இன்னும் முன்னே ஒரு நாடகத்தையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய 2 நாடகங்களையும் நான் பார்த்தேன். ஆனால் காட்சி சிறைநிலை என்ற ஒரு நாடகம் திரு விஸ்வாசகுமாரி அவர்களுடைய கதையை கொண்டு நாடகமாக எழுதி அதை நாடகமாக இவர்கள் தயாரித்து அளித்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகின்றேன். அதுவும் ஒரு அற்புதமான நாடகம் என்று மிகவும் அற்புதமாக தயாரித்திருக்கிறார்கள். அந்த நாடகத்திற்கே நான் போனேன் என்று விஸ்வாசகுமாரி அவர்களை பேசிக் கொண்டிருக்கும் கூட சொன்னார்கள். அப்படிப்பட்ட நாடகங்களையும் அப்படிப்பட்ட நாடகத்தையும் இவர்கள் இன்னும் தயாரித்திருக்கின்ற இன்னும் வேறு பல நாடகங்களையும் இங்கே இந்த விழாவில் அவர்கள் வரவேற்க வேண்டும். அதை எல்லா சபாவோட டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் தெரியும். அது எப்படியாவது இந்த தமிழகத்திலே இருந்தால் பாவம் இவரெல்லாம் மும்பையில எங்க முறை தெரியும், பெரிய உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாடகம் போட்டுருக்காங்க. அதுல ஏற்கனவே ஒரு சன்மான சபா பிரமாதமான சபா தமிழன் வெற்றிய ஹால், அந்த ஹாலை எரிந்து போயிருக்கிறது மக்களா தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நிலையை அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தமிழக நாடகத்திலே எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, இங்கே உள்ள சபாக்களிலே, அதாவது ஒரே ஒரு மீண்டும் ஒருவரை அவர்களை அழைத்து ஒரே நேரத்தில் ஒரு 5-6 சபாவளில் இவர்களுடைய நாடகம் நடக்கும்படியான ஒரு ஏற்பாட்டை முத்து அவர்கள் செய்தார். ஏனென்றால் முத்து அவர்களுக்கு தான் இன்னும் ஒரு சபாக்கள் தான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முத்து அவர்கள் தொடர்பு வைத்தால் இன்னும் நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கைதான் ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அப்படி வரும்போது அந்த ஒவ்வொரு நாடகத்தையும் கண்டுபிடிப்பதற்கு நான் முதலில் இந்த கண்டுபிடித்த
மியூசிக் வந்து இந்த முதல்ல நடந்த நாடகத்தை பொறுத்தவரை நாடகம் பார்க்கலாம். முன்னாடி பங்கு மண்டை அடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போடுவாங்க. அதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல அவங்களோட இமோஷனல் சீக்வன்ஸுக்கு எப்படி ஸ்லோகங்களையே இசையாக உபயோகித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு அற்புதமான கலையை இவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறார். இதுக்கெல்லாம் மியூசிக் தான் வேணும்னு இல்லை. அற்புதமான ஸ்லோகங்களை எடுத்து உள்ள அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தமே தெரியாது. இதெல்லாம் ஆங்கில புத்தகத்தில் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த ஊடக சீன் அந்த ஸ்லோகத்தை வந்துச்சு. அதுதான் டைரக்ஷன். அதுதான் எப்படி ஒரு நாடகத்தை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு செல்வது என்கிற ஒரு கலையை கற்றவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு வானிலை. அந்த வானிலை அழகாக அவர் பேசிக்கிட்டு இருக்கின்றார். அதை அவருடைய கன்செப்ஷன் எல்லாம் பார்த்தா நான் எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கன்செப்ஷன் நான் ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் வாங்கி போகும். இவர்கள் வந்து இந்த மாதிரி நல்ல நாடகங்கள் வரும்போது நிச்சயமா நான் என்ன வேணாலும் நானும் உதவி பண்ண நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த குழுவுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இந்த குழுவை பங்கு பெற்று இவரை அழகான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இவர்கள் எல்லோருக்கும் தனித்தலையாக எனக்கு ஒரு மகனை போட்டு அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற ஆசைதான். இதுதான் அத்தனை பேருக்கும் மாறப்படுகின்றது நேரமின்மை வேலை. அதனால இது எல்லாருக்கும் கேபிட்டல் விஷயத்தில் சொல்வார்கள் இயக்குனர் என்கின்ற முறையிலே அந்த நாடகத்தின் 2 நாடகங்களுக்கும் இயக்குநராக பணிபுரிந்த K.R. பரமேஸ்வரர் அவர்களுக்கு என்னுடைய ஆண்டு காணிக்கையாக ஒரு சிறிய பொன்னாடியை அணிவிக்க ஆசைப்படுகிறேன். இதில் பங்கு கொண்டு வைத்த அத்தனை நடிகர்களே இதுல வர்ற இந்த பார்த்த நாடகத்திலே வருகின்ற ஹீரோயின் தான் அடுத்த நாடகத்திலையும் ஹீரோயின். நீங்க பார்க்க போறீங்க எப்படி அந்த அம்மா மெட்டமார்போசிஸ் ஆகி வேற ஒரு கேரக்டருக்கு போறாங்கன்னு நீங்க பார்க்க. நான் நேற்று பார்த்தா அதே அம்மா இன்னைக்கு இப்படி பண்றாங்களே நான் ரொம்ப மூக்கில் வேலை இருக்கு அசந்து கொண்டிருக்கேன். அத்தனை நடிகர்களின் சார்பிலும் அவர்களுக்கு மட்டும் அந்த மாலதி அக்னீஸ்வர் அவர்களை மேடைக்கு கூப்பிடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகத்தை கொடுத்தார். முத்து அவர்களை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நாடகத்துறை வந்து நாடகம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வந்து முத்துவத்தில் இருக்கிறார்கள் ஒரு சின்ன சந்தையே கொடுத்து எனக்கே திரும்ப கொடுக்கிறார். அந்த காலத்தில் எங்கேஜி கலாமண்டலத்தில் நான் போடாத நாடகத்திலேயே இவர் எங்கேஜி கலாமண்டலத்தில் அப்ப வந்து செயலாளராக இருந்தார். அதனால நாடகம் தான் ஒரு எப்பவும் இவங்க நடிச்சிட்டு இருந்தா ஏன் முட்டாத தெரியல. ஏன் உங்களுக்கு தகுந்த ரோல் கிடைக்கும் ஏன் கண்டதே தெரியல. முத்து அவர்களுக்கு நான் மறுபடியும் போதுதான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன ஒரு கருத்தை மீண்டும் வலியுறுத்திக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மும்பையிலிருந்து வந்திருக்கின்ற இந்த அருமையான இந்த நாடக குழுவிற்கு என் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் ஒவ்வொருவரையும் பாராட்டுகளை வருகின்றேன்.